தினம் ஒரு தியானம். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 4 வசனம் 2. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என உரைக்கும் தேவன். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்றார் இயேசு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் அவர். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என எழுதும் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்றான் அப்போஸ்தலனாகிய பேதுரு. நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து என உரைக்கும் பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆமென்.